ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 174 வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதமே எனக்கு மன மகிழ்ச்சி என்று. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்கள் நம்மளுடைய மகிழ்ச்சியை இழக்க பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு மகிழ்ச்சி உண்டென்றால் அது அவருடைய வேதமும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளும் தான். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தன. மனைவியின் நிமித்த பிரச்சனை, பிள்ளையின் நிமித்த பிரச்சனை, தன்னுடைய பதவியின் நிமித்த பிரச்சனை, 4 திசைகளிலும் இருந்து எல்லா எண்ணற்ற பிரச்சனைகள் தாவீதை சூழ்ந்து கொண்டிருந்தன. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மகிழ்ச்சியான காரியம் உண்டென்றால் அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சி. தாவீது அதைதான் சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தை மாத்திரம்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி என்று. நாமும் தாவீதை போல அவருடைய வேதத்தையும் வேதத்தின் வார்த்தையும் பிடித்துக் கொள்வோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.